வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேத்ஸில் வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து பர்சன்டேஜ்லேருந்து வேறு எதுக்கு மாற்றுறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜில் வந்து ஃப்ராக்ஷன் வந்து கொண்டு வரதுக்கும் ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா டெசிமல் ஈக்குவலண்ட் கொண்டு வரது. ஒரு பர்சன்டேஜ் நம்பர்ஸை வந்து ஃப்ராக்ஷன் ஈக்குவலண்ட்டாகவும் டெசிமல் ஈக்குவலண்ட்டாகவும் எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம்ஸ் பார்ப்போம். வாட் இஸ் ஃப்ராக்ஷன் ஈக்குவலண்ட் ஆஃப் 32%. அப்போ 32% ஃப்ராக்ஷனாக நீங்கள் எப்படி ஃப்ராக்ஷன் என்ன, மேலே ஒரு நம்பர் டினாமினேட்டர் ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, அதை ஃப்ராக்ஷன் ஃபார்மட். இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க 32%. இப்போ நார்மலாக பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து 1/100 நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ இது என்ன கொடுத்துருக்கேன் 32வா, அப்போ by 100. ஸோ நீங்கள் 100ஆல் அந்த எந்த நம்பரோ அதை வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த 32 நம்பரை வந்து டிவைட் பண்ணால் என்ன ஆகுது, இது நீங்கள் உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்ச என்ன டிஜிட்டில் இருக்கோ அது 100 டிவைட் பண்ணுறது வந்து நார்மலாக நீங்கள் தெரிஞ்ச 4ஆலோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு 100க்கு பண்ணணும் அப்படின்னா இது 2ஆல் இருக்கா, 2ஆலே பண்ணாலும் கூட ஓகே தான். இல்லை உங்களுக்கு எந்த நம்பர் வந்து ஃப்ளெக்சிபிளாக அதில் வரும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து இது 2ஆல் பண்ணாலும் 4ஆல் பண்ணலாமா, எது வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இது 4ஆல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், இதை கிராஸ் பண்ணுறோம். 4ஆல் பண்ணால் இது 8 டைம்ஸ் தான். அதுக்கப்புறம் இது 4ஆல் பண்ணால் இது 25 டைம்ஸ். ஸோ இதுக்கு மேலே பண்ண முடியுமான்னு பார்த்தா நம்மளுக்கு அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ 8/25. ஸோ இதுதான் வந்து எத்தனை 32% உள்ள இதுக்கான ஃப்ராக்ஷன் ஈக்குவலண்ட் எப்படி இதுவான் 8/25. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா. தட் மீன்ஸ் என்னென்னா by 100ஆல் பண்ணுறது. ஸோ ஒரு நம்பரை வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது 1/100. நம்ம வந்து 1/100 போடுறதுக்கு 32 அந்த நம்பரோட by 100 போடுறோம், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு ஃப்ராக்ஷன் ஈக்குவலண்ட் பார்க்கலாமா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஃப்ராக்ஷன் ஈக்குவலண்ட் ஆஃப் 160%. முன்னாடி வந்து 2 டிஜிட்டில் பார்த்தோம், இப்போ 3 டிஜிட்டில் பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ 160/100. ஸோ இது நம்ம வந்து நார்மலாகவே 0 கேன்சல் ஆகிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது கூட நீங்கள் வந்து என்ன இதில் வேணால் 2ஆல் பண்ணலாம். ஸோ 8/5. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃப்ராக்ஷன் ஈக்குவலண்ட் ஆஃப் திஸ் 160 வந்து 8/5. ஸோ நார்மலாகவும் கிராஸ் பண்ணி நீங்கள் வந்து இதால் போட்டு 80 அப்போ போட்டு 10 இது பண்ணிக்கலாம், அப்புறம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக 0 இருக்குது அப்படின்னா நம்ம நார்மலாக அதை எடுத்துருவோம், கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இது வந்து எனக்கு புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நார்மலாக டிவிசிபிள் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது எத்தனை வரும், ஸோ இது 5ஆல் கூட நீங்கள் அடிக்கலாம். ஸோ 5ஆல் அடித்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும் 3 டைம்ஸ். இங்கே வந்து 1 பேலன்ஸ் கிடைக்கும், இது 2 டைம்ஸ். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து 20 டைம்ஸ். திருப்பி இதால் பண்ணிங்கன்னா எதனால் பண்ணலாம், ஸோ 4ஆல் கூட பண்ணலாம். 4ஆல் பண்ணோம்னா இது 8 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். ஸோ 8/5. ஸோ இப்படியும் பண்ணலாம். இப்போ இந்த 0 இருந்துச்சு அப்படின்னா 0 இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு அப்படியும் கூட பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அது புரியலைன்னா நீங்கள் நார்மலாக எப்போதும் நம்ம அடிச்சு டிவிசிபிள் மினிமம் சின்ன நம்பரை வச்சு பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ ஃப்ராக்ஷன் ஈக்குவலண்ட் எதுக்கு 160% ஃப்ராக்ஷன் ஈக்குவலண்ட் என்ன அப்படின்னா 8/5. சரிங்களா. இப்போ நம்ம டெசிமல் இதே வந்து இந்த டெசிமல் ஈக்குவலண்ட்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் டெசிமல் ஈக்குவலண்ட் ஆஃப் 160%. ஸோ இதை வந்து நம்ம டெசிமல் ஈக்குவலண்ட்டாக கொண்டு போகிறோம். இப்போ நம்ம ஃப்ராக்ஷனாக அப்படியே கிராஸ் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் இது 126 அதே தான். இப்போ என்ன இதில் டெசிமலாக கொண்டு வரணும், அந்த நம்பரை வந்து ஒரு டெசிமல் பாயிண்ட் உள்ள நம்பராக கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிராஸ்லாம் பண்ண வேண்டாம். இப்போ என்ன பண்ணணும்னா நார்மலாக வந்து நீங்கள் எந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை அந்த 0 டிஜிட்ஸ், அதாவது 10ஓ 100ஓ 1000ஓ 10,000ஓ எதாக இருந்தாலும் அது கவுண்டிங் பண்ணி என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்கள் இது மேலே இருக்கிறது எத்தனை டிஜிட் இருக்குது, 3 டிஜிட் இருக்குது. கீழே உள்ளது எத்தனை இருக்குது 100, அதாவது 100னா எத்தனை ஜீரோஸ் இருக்குது 2 ஜீரோஸ் இருக்குது, 2 ஜீரோஸ் இருக்குது. இப்போ நம்ம ஸோ இது வந்து என்னென்னா 160 போட்டோமா. இப்போ என்னென்னா ஒரு சிம்பிள் ட்ரிக் தான், ஒன்றும் இல்லை. இப்போ நார்மலாக டிவிசிபிளில் ஸோ இதுக்கு டெசிமல் ஈக்குவலண்ட் அப்படின்னா இப்போ வந்து 100 அப்படின்னு போகிறோம் கீழே இருக்கு இல்லையா. ஸோ அந்த 100னா அது எத்தனை ஜீரோ இருக்குது 2 ஜீரோஸ் இருக்குது. அப்போ நம்ம 2 ஜீரோஸுக்கு எப்படின்னா டெசிமல் இப்போ பண்ணணும் அப்படின்னா கீழே உள்ள ஜீரோஸ்லாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ 2 ஜீரோஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஹோல் நம்பரை ஃபுல்லாக போட்டுட்டு எத்தனை நம்பர் இப்போ வந்து ஒரு தனித்தனியாக தள்ளி போட்டிருக்கேன். இப்போது எத்தனை நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும், டெசிமல்னாலே புள்ளி வைக்கிற நம்பர் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா இப்போ 2 ஜீரோஸ் இருக்கா, அப்போ நீங்கள் என்ன பண்ணால் 2 டிஜிட், தட் மீன்ஸ் 1s 10s 100. தட் மீன்ஸ் என்னென்னா இந்த ரைட் டு லெஃப்ட் நம்ம ஆர்டர் பார்ப்போம் இல்லையா. ஸோ இது 1s இது 10s. ஸோ 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு அப்போ
ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 1.26. இப்போ நம்ம வந்து புள்ளி வச்சதுக்கப்புறம் உள்ள நம்பரை வந்து தனித்தனியாக தான் சொல்லணும். 1.26ன்னு சொல்லக்கூடாது. ஸோ அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று என்னென்னா பார்த்தீங்கன்னா பை 100 போட்டிருக்கா, அப்போ வந்து 2 0 இருக்குது. அப்போ 2 0 தள்ளி 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அது எப்படின்னா 1s 10s 100 அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரைட் டு லெஃப்ட் அப்படி வரும் இல்லையா, அந்த ஆர்டரில் உள்ளதுக்கு புள்ளி வச்சிடணும், அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் இந்த வேலையும் பண்ண வேணாம். அந்த மாதிரி நம்பர் இருந்துச்சுன்னா ஈஸியாக அது எப்படி போட்டு வச்சிடணும். ஸோ இது வந்து ஹோல் நம்பராக இருக்குது. தட் மீன்ஸ் புள்ளி இல்லாத நம்பராக இருக்குது. இன்கேஸ் ஒரு இது வந்து புள்ளி உள்ள நம்பரில் டெசிமல் நம்பரில் கொடுத்து அதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம், வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, வாட் இஸ் டெசிமல் ஈக்குவலண்ட் ஆஃப் 0.8%. ஸோ கொடுத்துருக்க நம்பரே டெசிமலில் கொடுத்துட்டு அதையும் டெசிமல் ஃப்ராக்ஷன் ஈக்குவலண்ட் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இதுவும் ஈஸி தான், நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இப்போது 0.8 நம்ம என்ன நார்மலாக என்ன பண்ணுவோம், பை 100 பர்சன்டேஜ்னாலே 100 பண்ண போகிறோம். பை இன்ட்டு 1/100 இல்லை 1/100 எல்லாம் ஒன்று தான். இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம முன்னாடி என்ன சம்ஸில் என்ன பண்ணோம், 0னா 2 டிஜிட் தள்ளி வைக்கணும், முடிஞ்சிருச்சு. ஆனால் ஏற்கனவே ஆல்ரெடி வந்து என்ன இருக்குது, ஒரு டிஜிட் தள்ளி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ப்ளஸ் இது 2 டிஜிட், அப்போ மொத்தம் 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ 1 2 ஏற்கனவே இருந்தது, சரியா, அவ்வளோதான். பாருங்கள் 1 2 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சாச்சு, அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா 2 டிஜிட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் பிகாஸ் ஆஃப் 100ங்கிறத ஈக்குவலன்ட் கொண்டு வர்றது, அவ்வளோதான் விஷயம். ஸோ ஏற்கனவே ஒரு டிஜிட்டில் இருந்ததுனால நம்ம 2 டிஜிட் தள்ளி 0.008, அவ்வளோதான். இது டெசிமல் ஈக்குவலன்ட் ஆஃப் 0.8%. வாங்க இன்னும் அதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாமா. இப்போ பாருங்கள், வாட் இஸ் டெசிமல் ஈக்குவலன்ட் ஆஃப், முன்னாடி வந்து ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, இப்போ 0.06 to 06ங்கிற 2 டிஜிட். அப்போ நான் என்ன பண்ணணும், ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம வந்து 4 டிஜிட் தள்ளி வந்துட போகுது, அவ்வளோதான். பாருங்கள் 0.06 போடுவோம் பை 100. அப்போ என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே 2 டிஜிட் இருக்குது, அதுக்கு அடிஷ்னல் 2 டிஜிட்டில் வரணும், அப்படி கரெக்டாக. அப்போ இது வந்து நம்மளுக்கு முன்னாடி போகிறது சும்மா ரெப்ரசன்ட் போட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை, போடுறேன். ஸோ ஏற்கனவே நம்ம 2 டிஜிட் இருக்குது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 2 டிஜிட் வரணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம 1 2 அந்த டிஜிட்க்கு ஏற்கனவே உள்ளது, அவ்வளோதான். ஸோ மொத்தம் என்ன ஆயிடுச்சு, 1 10 100 1000. ஸோ 4 டிஜிட் தள்ளி 4 பேஸ் தள்ளி வைக்கணும். இது 2 ரைட் டு லெஃப்ட் டர்னில் 1 10 100ல். ஸோ ஏற்கனவே 2ல் இருந்துச்சு, இப்போ எக்ஸ்ட்ரா 2 டிஜிட் தள்ளினா யூ ஹேவ் டு புட் ஜீரோஸ். ஓகே, போட்டாச்சா, முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ 0.0006 தான் டெசிமல் ஈக்குவலண்ட் ஆஃப் 0.06%. ஸோ ஹோல் நம்பர் கொடுத்தும் நம்ம என்ன பண்ணிட்டோம், டெசிமல் ஈக்குவலண்ட் பண்ணி வச்சிட்டோம். ஒரு டிஜிட் தள்ளி டெசிமல் கொடுத்தப்பையும் நம்ம வந்து ஈக்குவலண்ட் கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் 2 டிஜிட் தள்ளி இருந்தாலும் எவ்வளோ டிஜிட் தள்ளினாலும் நமக்கு ஐடியா என்னென்னா, அது எத்தனை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்மளுக்கு 100க்கு 2 டிஜிட் தள்ளி வைக்கணும். ஏற்கனவே இல்லாமல் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நார்மலாக 2 டிஜிட் தள்ளி வச்சிடணும். இது இல்லை அப்படி இருந்துச்சுன்னா, இப்போ இது எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ வெறும் 6 மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 6/100க்கு போட்டுனா என்ன பண்ணுவோம், இது ஏற்கனவே ஒன்று ஹோல் நம்பராக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இது ஒரு இப்படி புள்ளி வச்சோம்னா ஒரு டிஜிட் தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 0 சேர்த்து இங்கே புள்ளி வச்சிடணும் ஃபார் 6 ஹோல் நம்பருக்கு, சரிங்களா. ஸோ இது அவ்வளோதான் ஈஸி. நம்ம என்ன இதில் பர்சன்டேஜில் என்ன பார்த்தோம், ஃப்ராக்ஷன் ஈக்குவலண்ட் கொண்டு வரதும் பார்த்தோம் 2 டிஜிட் 3 டிஜிட்டில். அதே மாதிரி டெசிமல் ஈக்குவலண்ட் ஃபார் ஹோல் நம்பர்ஸ் ஆஸ் வெல் அஸ் 1 டிஜிட் டெசிமல் நம்பர் 2 டிஜிட் டெசிமல் நம்பரையும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.